ஆனா இந்த அறிவுபூர்வமான ஆய்வு முடிவுகளை கூட சிலரால் ஏற்றுக்க முடியல. அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? இப்படிப்பட்ட தொல் சமூகமான தமிழ் சமூகம் மேல ஆரிய மொழிய நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க. மாநில அரசு நிதியால தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா? நான் கேட்க விரும்பும்போது உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது? அண்மையில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை திரும்ப பெறணும்னு நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நாம நிறைவேற்றின மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரள சட்டமன்றத்தில் இப்போ தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. கர்நாடக அரசும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகம் உருவாக்குறது மாநிலங்கள். அப்ப பல்கலைக்கழகங்கள் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தலைமைக்கு அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா? அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இயற்கை பேரிடர் நிதிய நிவாரண நிதிய தர மறுக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. ஆனா எதை செய்யறாங்கன்னா இந்திய திணிப்பாங்க, சமஸ்கிருத பெயர்களை புகுத்துவாங்க, மாநில உரிமைகள்ல தலையிடுவாங்க, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க, நம்ம குழந்தைகளை பலி வாங்குவாங்க, அதற்காக நீட் நடத்துவாங்க, புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவாங்க. இதுதான் பாஜக அரசினுடைய எதேச்ச அதிகாரம். ஒற்றை மதம்தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்குது. ஒற்றை மொழிதான் இருக்குன்னு நினைக்குது. இன்றைய தினம் அவங்க இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? நான் எப்பவும் ஒன்னு சொல்லுவேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது.